வேளச்சேரி என்று சொன்னாலே கடந்த காலங்களில் வெள்ளச்சேரி என்று மக்களால் விழிக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் தலைமையில் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஒன்று திரட்டி அன்றைக்கு இருந்த கையாலாகாத அரசை கண்டித்து வேளச்சேரியினுடைய வெள்ள பாதிப்பை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கைகள் எடுத்தீர்கள் என்று கேள்வி எழுப்பதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு நம்முடைய மாண்புமிகு அமைச்சருடைய உறுதுணையோடு வேளச்சேரியின் வெள்ள பாதிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு வேளச்சேரியை நோக்கி மேல் பகுதியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை மடைமாற்றி வேளச்சேரி நுழைவாயிலே அதை தடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டதன் விளைவுதான் ஆலந்தூர் பகுதியிலிருந்து ஆறாக பெருக்கெடுத்து வந்து 175 வார்டை கடந்து வேளச்சேரியின் ஏரியில் நுழைந்து அந்த தண்ணீர் வெளியில் வருகின்ற பொழுது அதன் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய லட்சுமி நகர், வெங்கடேஸ்வரா நகர், கங்கை நகர் போன்ற பகுதிகளுடைய நீர் அந்த கால்வாயினுடைய அழுத்தமாக நீர் செல்கின்ற காரணத்தால் அந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய பகுதியின் நீர் உள்வாங்கவில்லை என்பதை கண்டறிந்து ஆலந்தூரினுடைய அந்த தண்ணீரை தடுத்து நிறுத்தி அதற்கு ஒரு மாற்று கால்வாயை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட அதற்கான செலவு மட்டும் 24 கோடி ரூபாய் செலவில் அந்த மழைநீர் கால்வாயின் கட்டமைப்பை மடைமாற்றி இன்றைக்கு கலைஞர் மருத்துவமனை இருக்கக்கூடிய அந்த சாலை வழியாக காந்தி மார்க்கெட் வழியாக கொண்டு சென்று இந்த தண்ணி இன்றைக்கு அடையாறில் கலக்கின்ற காரணத்தினால் வேளச்சேரியின் வெள்ள பாதிப்பு தடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 166 ஏக்கர் பரப்பளவு உள்ள நம்முடைய ரேஸ் கோர்ஸினுடைய அந்த வெள்ள நீர் மழை பெய்தால் மொத்த வெள்ள நீரும் வந்து சேர்கின்ற இடம் வேளச்சேரி. வேளச்சேரியினுடைய வெள்ள பாதிப்பை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தண்ணீரை நிறுத்த வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரிடத்திலே எடுத்து சொன்ன பொழுது மாண்புமிகு அமைச்சர் வேளச்சேரியினுடைய வெள்ள பாதிப்பை தடுப்பதற்கான எடுத்த அந்த முயற்சியின் விளைவாக இன்றைக்கு அந்த 166 ஏக்கரும் தனியாருடைய பராமரிப்பிலிருந்து குதிரை பந்தயத்திற்கு சூதாட்டத்திற்கு பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த நிலத்தை நம்முடைய கழகத் தலைவர் கலைஞர் அவர்கள் 1972 குதிரை பந்தயத்தை தடுத்து நிறுத்தி அதற்கான அடையாளமாக ஜெமினியின் கீழ் குதிரையை அடக்குவதை போன்ற ஒரு சிலையையும் அமைத்தது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆட்சியில் இருந்த அன்றைய எதிர்க்கட்சிக்காரர்கள் நீதிமன்றத்தை ஒழுங்காக அணுகாமல் அதர் மீண்டும் அந்த தனியாருக்கே சென்ற காரணத்தினால் கிட்டத்தட்ட 40-35 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் பயன்படுத்தி இருந்த அந்த நிலத்தை இன்றைக்கு பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி அந்த நிலத்தை மீட்டு எடுத்து அந்த நிலத்தில் 12 ஏக்கரில் 24 கோடியே 50 லட்சம் லிட்டர் தண்ணீரை இன்னைக்கு தேக்கி அந்த தண்ணீர் வேளச்சேரியை பாதிக்காத அளவிற்கு மேம்படுத்தியிருக்கிறோம். அந்த நீர் தேக்குவதன் மூலம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுடைய நிலத்தடி நீர் இன்றைக்கு பெரிய அளவில் மேம்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, வேளச்சேரியின் ஒரு பிரதான சாலையாக இருக்கக்கூடிய அந்த 100 அடி சாலை தரமணியை நோக்கி ஓஎம்ஆருக்கு செல்லுகின்ற அந்த மிகப்பெரிய அந்த சாலையின் போக்குவரத்து நெரிசல் சொல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. 2023 ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு, அந்த வெள்ள பாதிப்பில் விரிவான வேளச்சேரியை மீண்டும் வெள்ள பாதிப்பு ஏற்படாமல் தடுப்பதற்கு எடுத்த முயற்சியின் விளைவுதான் சென்னை சில்க்ஸை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட் சாலை, ரயில்வே இடம் இருந்த அந்த சாலையை நம்முடைய மாண்புமிகு அமைச்சருடைய உறுதுணையோடு அவரிடத்திலே எடுத்து சொல்லி அதை பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு கேட்டு பெற்று அந்த சாலையை பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஏக்கர் கணக்கிலே இடங்கள்
தனியார் ஆக்கிரமித்து வைத்திருந்த அந்த நிலங்களை எல்லாம் கைப்பற்றி மிகப்பெரிய ஒரு குளத்தை வெட்டி அந்த குளத்தில் நம்முடைய புவனேஸ்வரி நகர், விஜிபி செல்வா நகர், அந்த பக்கம் இருக்கக்கூடிய அனைத்து லட்சக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் வெள்ள பாதிப்பு, மழை பெய்தால் தண்ணீர் மிக விரைவாக ஓடி வந்து அங்கே ஒரு குளத்திலே தேங்கி அந்த குளத்திலிருந்து 6 வெண்ட் வழியாக மாஸ்லேண்டுக்கு போகக்கூடிய அந்த வழி தடங்களை மிக பெரிய அளவில் சுத்தப்படுத்தி அகலப்படுத்தி ஆழப்படுத்தி செய்ததனுடைய விளைவு கடந்த மழையில் 25.5 சென்டிமீட்டர் மழை, 3 நாட்கள் தொடர் மழை. வேளச்சேரியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், வருகை தந்திருக்கக்கூடிய தம்பிமார்கள், பெரியோர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 10 சென்டிமீட்டர் மழை பெய்தால் வேளச்சேரியின் பல பகுதிகள் தண்ணீரில் மிதக்கும் கழிவுநீர் ஏரியாக காட்சி அளித்திருந்த நிலையில் 25.50 சென்டிமீட்டர் மழை பெய்தும் கூட வேளச்சேரியினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கவில்லை. மக்கள் மழை வெள்ளத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று சொன்னால், இப்படிப்பட்ட மிக பெரிய அளவிலான ஒரு கட்டமைப்பு வசதிகளை, மக்களினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை நம்முடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் அத்துணை பேரோடு உறுதுணையோடு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணையை பெற்று அமைச்சருடைய முன்னெடுப்பின் காரணமாக, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியனுடைய முன்னெடுப்பின் காரணமாக இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வேளச்சேரியினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை, மழை வெள்ளத்தை, கட்டடங்களை இன்றைக்கு நாம் மேம்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால், 10 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த அதிமுக காரர்கள் இதை ஒன்றை செய்தோம் என்று சொல்ல முடியுமா என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எந்த முகத்தோடு இங்கே அவர்கள் வாக்கு கேட்க வருகிறார்கள் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பல்வேறு நிலையில் மத்திய அரசின் துணை கொண்டு நம்முடைய ஆளுநர் செய்கின்ற அட்டகாசங்கள், தமிழ் விரோத போக்கு, தமிழர்களுக்கான எதிரான ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துவதற்கு இன்றைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு இன்றைக்கு மாநிலங்களுக்கான நிதியை பாரபட்சம் இல்லாமல் பிரித்து தர வேண்டும் என்ற நிலையில் தமிழகத்திற்கு மட்டும் வஞ்சனையோடு எந்த திட்டங்களுக்கும் நிதியை ஒதுக்குவதில்லை. கல்விக்கு நிதி கொடுக்கறதில்ல, மெட்ரோக்கு நிதி கொடுக்கறதில்ல, பேரிடர்களுக்கு நிதி கொடுப்பதில்லை. இவையெல்லாம் எதற்காக என்று சொன்னால், சித்தாந்த ரீதியாக, கருத்தியல் ரீதியாக மதவாதத்தை தூண்டு மக்களை பிளவுபடுத்தி ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்கின்ற இந்த பாஜக சங்கி கூட்டங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திகழ்ந்து கொண்டிருப்பதால், தமிழினத்தினுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் ஒன்றிணைத்துக் கொண்டு தமிழகத்தின் மீது படையை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டாமா? அதற்காகத்தான் இந்த தமிழ்நாடு தலைகுனியாது. அனைத்து தோழர்களையும் மக்களையும் ஓரணியில் ஒன்று திரட்டி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் இன்றைக்கு அணிவகுத்து நின்று எதிரிகளையும் துரோகிகளையும், இன்றைக்கு பாஜகவின் சங்கி கூட்டங்களும் அலையலையாக திரண்டு வந்தாலும் மலையாக எதிர்கொள்ள நம்முடைய கழக தலைவர் இருக்கிறார். அவர் பின்னால் அணிதிரளுவோம் என்று சொல்லி, என்றைக்கும் தமிழ்நாடு தலைகுனியாது என்று சொல்லி இந்த சிறப்பான கூட்டத்தை நடத்திய அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.